இந்தியாவிலேயே முதல் வந்து நிறைய சம்பளம் அதிகமான சம்பளம் வாங்கின ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் யாருன்னா அது மாலா சின்ஹா தான். ஆண் நடிகர்கள் இருக்காங்களே, நடிகர்கள் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் தர்மேந்திரா, அமிதாப் பச்சன் இவங்கெல்லாம் வந்து விட சம்பளம் அதிகமாக வாங்கக்கூடியவங்க இருந்தாங்க அவங்க. அது உண்மையான விஷயம். வேற யாரும் வந்து இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அவ்வளோ அதிகமாக சம்பளம் வாங்கினவங்க யாரும் கிடையாது. ஆமாம், அப்போல்லாம் 100,000 பெரிய பணம். சினிமாவில் வந்து வாங்கக்கூடிய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 100,000. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாயை வந்து சோறு எழுப்பி அந்த ஒரு கழிவறையில் வந்து சோறு எழுப்பி அதுக்குள்ளே வந்து பணத்தை வச்சு சோறை மூடிட்டாங்க. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு வெறும் சோறு தெரியும், ஆனால் உள்ளே வந்து பணம் இருக்குது, மூட்டை மூட்டையாக பணம் இருக்குது. அன்றைக்கி வந்து கட்டுக்கட்டான பணங்களை வச்சு அப்படி எழுப்பியிருந்தாங்க. அது வந்து எப்படியோ வந்து தகவல் வந்து லீக் ஆகிடுச்சு. கோடி கோடியாக சம்பாரித்தாலும் வந்து கடைக்கு யாராவது சர்வெண்ட்டுகளை அனுப்பினாலும் சரி, இல்லை அவங்க சம்பளம் கொடுக்குறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவுனா சம்பளம் கட்டு, ஒரு நாள் கால் ஷீட் அதிகமாக போச்சுன்னா அதுக்கு வந்து சம்பளம். அப்போது வந்து பணம் சேர்ந்ததுக்கு அதுவும் கூட ஒரு காரணம் சொல்கிறாங்க. அவங்க கடைபிடித்த சிக்கனன்றதை தாண்டி கஞ்சத்தனம், சம்பளம் வாங்குகிற விஷயத்தில் வந்து கராராக இருக்கிறது, சம்பளம் கொடுக்குற விஷயத்தில் கராராக இருக்கிறது, இப்படி வந்து பண்ணும்போது பணம் ஒரு பக்கம் சேர்ந்துட்டே இருக்கும்போது பகை ஒரு பக்கம் சேர்ந்துகிட்டே இருக்கும்போது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கேட்டினா 74 நினைக்கிறேன், அவங்க வந்து கேட்டினா வந்து ரெய்டு எல்லாரும் அவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு அதிகார வர்க்கம்லாம் சேர்ந்து ஒரு ரெய்டு விடும்போது பார்த்தீங்கன்னா நேராக போய் வீட்டுக்குள்ளே போய் சவுத்தை உடச்சி இவ்வளோ பணம் எப்படி வந்தது, நீங்கள் சினிமாவில் நடிச்சின்னு சொல்ல முடியாது. சினிமாவில் நடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து அதுக்கான எவ்வளோ சம்பளம் என்னெல்லாம் இருக்குது. ஆனால் இவ்வளோ மிதமிஞ்சி கோடிக்கணக்கான பணத்தை வந்து நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா விசாரணையில் கேட்கும்போது அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து நான் வந்து பாலியல் தொழில் செஞ்சு சம்பாரிச்சேன்னு சொல்லிவிடுங்க. அப்போது வந்து அன்றைக்கி உள்ள நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. இப்படி சொன்னால் விட்டுருவாங்கன்னு ஒரு வேளை நினச்சிருக்கலாம், ஒரு வேளை வழக்கில் வந்து விட்டுடலாம், அல்லது வந்து இந்த பணத்தையும் கூட திருப்பி கொடுத்துருவாங்கன்னு ஒரு வேளை நினச்சாங்களான்னு தெரியல. ஆனால் பகிரங்கமாக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பணம்லாம் எப்படி சம்பாதிக்கிறேன்னா நான் வந்து பாலியல் தொழில் செஞ்சு சம்பாரித்தேன், அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, விபச்சாரம் பண்ணி சம்பாரிச்சேன்ற மாதிரி சொன்னாங்க. இது சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து சர்வசாதாரணம் இந்த நேம் டேமேஜ்ன்றதுலாம் பெரிய விஷயமா இன்றைக்கி கிடையாது. பட் அன்னைக்கு வந்து இதை சொன்ன உடனே அவங்களுடைய சினிமாவில் வந்து அவங்களுடைய டோட்டல் கெரியர் வந்து காலியாயிடுச்சு. ஒரே ஒரு பொய் தான், இதை சொன்னீங்கன்னா போதும், உங்கள் பணமும் கிடச்சிரும், உங்களுக்கு வழக்குலையும் நீங்கள் வந்து வெளியே போயிடலாம். இப்போ அவங்க கேட்கறது ஒன்றே கேட்டால் இந்த பணம் எப்படி வந்தது சொல்லுங்கள். அப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, மாலா சின்ஹா பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பலை. அவங்க வந்து ஒரு சவத்தை நம்பினாங்க, அதுக்குள்ளே பணத்தை கொட்டி மூடி வச்சாங்க. அதுவும் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பண்ண அந்த நான் சொன்னல பகை, வீட்டுக்குள்ளே பகை, நண்பர்களிடம் பகை, தொழிலில் பகை, இதெல்லாம் சேர்ந்து ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், வணக்கம். பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் பல ரகசியங்கள் நிறைந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா அவர்களா இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரினா சினிமா இண்டஸ்ட்ரி, கோலிவுட் இண்டஸ்ட்ரி. நம்ம இண்டஸ்ட்ரி சொல்லிட்டு உடனே நயன்தாரா போறீங்களா? இல்லை, நான் வேற மாதிரி ஆயிர போதுங்க. நம்ம சினிமா, நம்ம சினிமா, நம்ம தமிழ் சினிமா அப்படி சொல்லுங்க. நயன்தாராவா இருக்கட்டும், த்ரிஷாவா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க கதாநாயகிகளா. சரி, அந்த மாதிரி அன்றைய காலகட்டத்தில் 50கள்லேருந்து கிட்டத்தட்ட 70கள் வரைக்கும் மாலா சின்ஹா அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து பெரிய லெவலுக்கு பாலிவுட்டில் வந்து ஒரு பெயர்ப்பான ஒரு நடிகையாக இருந்திருக்காங்க. நான் சொல்கிறது வந்து அமிதாப் பச்சனுக்கெல்லாம் முன்னாடி, தர்மேந்திரா அவங்க வந்த டைம், அமிதாப் பச்சன் தர்மேந்திரா வந்த டைம். ஆனால் அந்த அளவுக்கு கோலோற்றிய ஒரு நடிகை, அதிக சம்பளம், கிட்டத்தட்ட நடிகர்களுக்கு இணைய சம்பளம் வாங்கின ஒரு நடிகை, அவங்க வாழ்க்கையில் சொன்ன ஒரு பொய்யினால அவங்களுடைய கெரியரே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. முதல்ல அந்த ஒரு கதை கட்டுக்கதையா உண்மையா? கட்டுக்கதையா இல்லையான்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்தியன் சினிமாவில் நிறைய பேர் இந்த லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்கல்ல, நிறைய பேர் நயன்தாரா மட்டும்தான் சொல்கிறாங்க. நயன்தாரா மட்டும் இல்லை, ஸ்ரீதேவி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஒரு பாப்புலர் ஆக்டர் வராங்களோ அவங்கெல்லாம் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்கல்ல. ஃபஸ்ட்டு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் அது வந்து மாலா சின்ஹா தான். மாலா சின்ஹா இந்தியாவிலேயே நல்லா புரிஞ்சுங்க, ஒரு குறிப்பிட்ட வந்து கிடையாது, இந்தியாவிலேயே முதல் வந்து நிறைய சம்பளம் அதிகமான சம்பளம் வாங்கின ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் யாருன்னா அது மாலா சின்ஹா தான். ரொம்ப ஓல்டு, அவங்க வந்து வைஜெயந்தி மாலா அவங்களுடைய காலத்துக்கும் முன்னாடி அப்படி சொல்ல முடியும். இல்லை ஈக்குவல் கூட சொல்ல முடியும். ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈக்குவலான வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் வந்து எல்லா கதாநாயகங்களோட வந்து அவங்க நடிச்சிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில். இப்போவும் கூட அவங்க இருக்கிறாங்க, வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிக்கலை, பட் இப்போவும் வந்து இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அதிகமாக சம்பளம் வாங்கினவங்க ஆண்
நடிகர்கள் இருக்காங்களே, நடிகர்கள் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் தர்மேந்திரா, அமிதாப் பச்சன் இவங்கெல்லாம் வந்து விட சம்பளம் அதிகமாக வாங்கக்கூடியவங்க இருந்தாங்க அவங்க. அது உண்மையான விஷயம். வேறு யாரும் வந்து இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அவ்வளோ அதிகமாக சம்பளம் வாங்கினவங்க யாரும் கிடையாது அன்றைக்கி. அந்த இடத்த இன்னொருத்தர் வேறு யாரும் பிடிக்கவும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி நயன்தாரா இவங்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இன்றைக்கி நயன்தாரா இருக்கிறாங்கன்னா வந்து அவங்களோட அதிகமாக சம்பளம் வாங்குற எவ்வளோ பேர் நடிகர்களே இருக்கிறாங்கல்ல, ஆண்கள் இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு கதாநாயகியாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை வந்து அதிகமாக சம்பளம் வாங்குறதுனா அது மாலா சின்ஹா தான். இப்போ மாலா சின்ஹா என்ன பொய் சொன்னதுனால அவங்களுடைய கெரியர் காலி ஆயிடுச்சு? அது ஓவர் நைட்டில் வந்து அவங்களுடைய கெரியர் டோட்டலாக காலி ஆகிடுச்சு. ஒரே நைட்டில்? ஆமாம், ஒரே நைட்டில். எப்படின்னா ஒரே நைட்டாக நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சிக்க போகிறீங்க. இங்கே ஏற்கனவே நம்ம எது பேசலாம் ரொம்ப ஆகிடுது. அதாவது அவங்க வந்து அதிகமாக இவங்க வந்து சம்பளம் வாங்கிய நடிகை. அப்போ பல பேருடைய கண்கள் வந்து அவங்க மேலே இருக்குது. அப்படிங்கும்போது கேட்டால் அவங்க வந்து வருமானத்துக்கு அதிகமான அந்த சொத்துக்கள், அந்த பணத்தை வந்து கணக்கு காட்டுறதுக்கு வந்து பயந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சுவரை எழுப்பி அந்த சுவருக்குள்ளே, அது சொன்ன உடனே உங்களுக்கு செல்வராஜ் ஞாபகம் வருது இல்லை, வீட்டுக்குள்ளேயே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஓல்டு டைப்பு, நீங்கள் வந்து நியூ டைப்பு நீங்கள் நினைக்கிறீங்களா, அது கிடையாது. ஓல்டு அந்த காலத்திலேயே மாலா சின்ஹா அவங்ககிட்ட இருந்த வந்து கோடிக்கணக்கான பணம். அப்போ கோடினான்னு பார்த்துங்க, அப்போவே கோடி. ஆமாம், அப்போல்லாம் 100,000 பெரிய பணம். சினிமாவில் வந்து வாங்கக்கூடிய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 100,000. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாயை வந்து சோறு எழுப்பி அந்த ஒரு கழிவறையில் வந்து சோறு எழுப்பி அதுக்குள்ளே வந்து பணத்தை வச்சு சோறை மூடிட்டோம். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு வெறும் சோறு தெரியும், ஆனால் உள்ளே வந்து பணம் இருக்குது, மூட்டை மூட்டையாக பணம் இருக்குது. அன்றைக்கி வந்து கட்டுக்கட்டான பணங்களை வச்சு அப்படி எழுப்பியிருந்தாங்க. அது வந்து எப்படியோ வந்து தகவல் வந்து லீக் ஆகிடுச்சு. அப்போ லீக் ஆனதுன்னு கேட்டால் வந்து அதில் குறிப்பாக என்னென்னு சொல்கிறாங்க, 2-3 விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் அவங்க பணம் வந்து ஒன்று அதிகப்படியான சம்பளம் வாங்குறது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிசுகிசுக்கள் வரும் நடிகைகள் மீது, இப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படி சம்பாதிக்கிறாங்கன்ற மாதிரி அந்த காலத்துலேயும் கிசுகிசுக்கள் வந்து வந்தது. அதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விரோதம், பொறாமை இந்த மாதிரி அவங்க மேலே ஏற்பட்டு எப்படா இவங்க சிக்குவாங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது வந்து இன்னொரு காரணம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லை நிறையவே கருமித்தனம் சொல்லுவாங்கள்ல, கஞ்சத்தனம் சொல்லுவாங்கள்ல, அந்த கஞ்சத்தனத்தை வந்து ஈடுபட்டு வீட்டு சர்வெண்ட்டுக்கிட்டேயே வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து கராராக நடந்துப்பாங்க சம்பளம் கொடுக்குற விஷயத்தில். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லை கடைக்கு போயிட்டாங்கன்னா இந்த பெரிய பெரிய வீடுகளில் இந்த கடைக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவாங்க, இந்த காசு அடிக்கிறது இந்த வேலைலாம் பண்ணுவாங்க இல்லையா. அதிலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம். கோடியாக சம்பாரித்தாலும் வந்து கடைக்கு யாராவது சர்வெண்ட்டுகளை அனுப்பினாலும் சரி, இல்லை அவங்க சம்பளம் கொடுக்குறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் லீவுனா சம்பளம் கட்டு, இப்படி வந்து வீட்டுக்குள்ளேயும் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அவங்களுக்கு வந்து கெடுபிடிகள் அதிகமாக அவங்க பண்ணாங்க சர்வெண்ட்டுக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி வந்து சம்பாதிக்கிற, அதாவது கேட்டால் வந்து இப்போ சினிமா துறையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்பளத்தை வந்து கராராக கேட்டு வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி இல்லை கூடுதலாக கேட்டு வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு நாள் கால் ஷீட் அதிகமாக போச்சுன்னா அதுக்கு வந்து அப்போது வந்து பணம் சேர்ந்ததுக்கு அதுவும் கூட ஒரு காரணம் சொல்கிறாங்க. அவங்க கடைபிடித்த சிக்கனன்றதை தாண்டி கஞ்சத்தனம், சம்பளம் வாங்குகிற விஷயத்தில் வந்து கராராக இருக்கிறது, சம்பளம் கொடுக்குற விஷயத்தில் கராராக இருக்கிறது, இப்படி வந்து பண்ணும்போது பணம் ஒரு பக்கம் சேர்ந்துட்டே இருக்கும்போது பகை ஒரு பக்கம் சேர்ந்துகிட்டே இருக்கும்போது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கேட்டினா 74 நினைக்கிறேன், அவங்க வந்து கேட்டினா வந்து ரெய்டு, எல்லோரும் அவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு அதிகார வர்க்கம்லாம் சேர்ந்து ஒரு ரெய்டு விடும்போது பார்த்திங்கன்னா நேராக போய் வீட்டுக்குள்ளே போய் சவுத்தை உடச்சி வந்து கட்டுக்கட்டாக வந்து பணத்தை தூக்கிடுறாங்க. சரி, பணம் ஒரு பக்கம் வந்து போயிடுச்சு. இது வந்து விசாரணைக்கு போகும்போது அவங்க இந்த பணம் போயிருந்தாலும் கூட அவங்க வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு என்ன மார்க்கெட்டு இருக்க தான் செய்யுது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் இது கூட விளம்பரம் தான். அவங்க இந்த வீட்டில் வந்து கட்டுக்கட்டாக பணம் வச்சுருந்தாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட பெருசாக இருந்திருக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஷார்ட்கட், ஏதாவது கேட்டினா ஒரு ஷார்ட் வே, யாரோ வந்து தவறாக சொல்லிட்டாங்களா இல்லை அவங்களே முடிவெடுத்தாங்களான்னு தெரியலை. என்ன விசாரணைக்கு வரும்போது பார்த்தா இந்த பணம் வந்து எப்படி சம்பாரிச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் இப்படி சொல்லுங்கள், இந்த பணத்தை வந்து எப்படி சம்பாரிச்சிங்க, எப்படி இவ்வளோ பணம் எப்படி வந்தது, நீங்கள் சினிமாவில் நடிச்சின்னு சொல்ல முடியாது. சினிமாவில் நடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து அதுக்கான எவ்வளோ சம்பளம் என்னெல்லாம் இருக்குது. ஆனால் இவ்வளோ மிதமிஞ்சி கோடிக்கணக்கான பணத்தை வந்து நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா விசாரணையில் கேட்கும்போது அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து நான் வந்து பாலியல் தொழில் செஞ்சு சம்பாரிச்சேன்னு சொல்லிவிடுங்க. அப்போது வந்து அன்றைக்கி உள்ள நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. இப்படி சொன்னால் விட்டுருவாங்கன்னு ஒரு ஆள் நினச்சிருக்கலாம், ஒரு வேளை வழக்கு வந்து விட்டுடலாம், அல்லது வந்து இந்த பணத்தையும் கூட திருப்பி கொடுத்துருவாங்கன்னு ஒரு வேளை நினச்சாங்களான்னு தெரியல. ஆனால் பகிரங்கமாக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பணம்லாம் எப்படி சம்பாதிக்கிறேன்னா நான் வந்து பாலியல் தொழில் செஞ்சு சம்பாரித்தேன், அதாவது
உங்களுக்கு தெரியும் இல்லையா, விபச்சாரம் பண்ணி சம்பாரிச்சன்ற மாதிரி சொன்னாங்க. இது சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து சர்வசாதாரணம், இந்த நேம் டேமேஜ்ன்றதுலாம் பெரிய விஷயமா இன்றைக்கி கிடையாது. பட் அன்னைக்கு வந்து இதை சொன்ன உடனே அவங்களுடைய சினிமாவில் வந்து அவங்களுடைய டோட்டல் கெரியர் வந்து காலியாச்சு அவங்க மேலே. ஏன்னா குடும்ப பாங்கான படங்களை வந்து இனிமேல் அவங்க நடிக்க முடியாதுல்ல. அப்படி அந்த காலகட்டத்தில் அப்படி தான் நிறைய படங்கள், பெரும்பாலான படங்கள் வந்து குடும்ப பாங்கான படங்கள் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க கதாநாயகனுக்கு. அப்படி இருக்கும்போது கேட்டால் இதை சொன்ன உடனே கேட்டால் வந்து பெரிய அளவில் அவங்க நேம் டேமேஜ் ஆகி கேட்டால் சுத்தமாக மார்க்கெட்டே வந்து காலியாகிடுச்சு. ஸோ மாலா சின்ஹான்ற ஒரு பெரிய லேடி சூப்பர் ஸ்டார் வந்து தொபுக்கடின்னு கீழே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுடைய கெரியர் வந்து டோட்டலாக வந்து லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த படங்கள்லாம் அவங்களால நடிக்க முடியாமல் ஒரு சூழலாயிடுச்சு. மாலா சின்ஹா அந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னதுக்கு ஏதாவது காரணமாக யாராவது இருந்தாங்களா, இல்லை அவங்களுக்காக? இல்லை, அவங்களுக்கு என்னென்னா இந்த 2-3 விஷயம் நினச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து வழக்குலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து வழக்குலேருந்து தப்பிக்கிறது, ஒரு கருணை ஏற்படலாம் நம்ம வந்து அவங்க மேலே அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க நம்மக்கிட்டேயே, கணக்கு காட்டுங்க, இந்த பணத்தை வந்து எப்படி சம்பாரிச்சிங்க, எப்படி இந்த பணம் வந்ததுன்னு வந்து கணக்கு காட்டணும்னு சொல்லி. ஸோ இதில் நிறைய உதாரணங்கள் சொன்னோம்னா நம்ம நீண்டுகிட்டே போவோம் இந்த டாபிக். எப்படின்னா இப்போ இவரை கூட வந்து தியாகராஜ பாகவதர் கூட வழக்கில் சிக்கினார்ல, இந்த கொலை வழக்கில். அப்போ அந்த கொலை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து முதல் ஆதாரமாக வச்சான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3000 ரூபாய் வந்து அவர் பேங்க்லேருந்து அந்த பணத்தை எடுத்துருக்கிறாரு. அவருடைய பணம் தான் எடுத்துருக்கிறாரு. அந்த 3000 ரூபாய் எதுக்கு செலவு பண்ணிங்கன்னா அவரால் சொல்ல முடியல. ஆனால் இவங்க என்ன சொன்னா, அந்த 3000 ரூபா தான் எடுத்து கொடுத்து கொலையாளிகளுக்கு, அதாவது கொலை செய்த நபர்களுக்கு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது, அந்த 3000 ரூபா அவர் எதுக்கு எடுத்தாருன்றதை அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதனாலேயே அந்த சிக்கல் வந்து அந்த வழக்கில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மாட்டிக்கிட்டார். காரணம் என்னன்னு கேட்டால், அந்த வழக்கு அந்த 3000 ரூபா அவர் எதுக்கு எடுத்தாருன்றது தகவல் வந்து அதுக்கப்புறம் வருது, வந்து இன்றைக்கி ஊடகங்களில் கூட வருது. அந்த 3000 ரூபா எடுத்தது யாருக்கு எடுத்தாரு கேட்டால், சில அவரோட வந்து படுக்கையை பகிர்ந்து கொண்ட நடிகைகளுக்கு கொடுத்தது, அல்லது வந்து சொல்கிறாங்க 2வது மனைவிக்கு கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம எதுவும் உண்மைன்னு தெரியாமல் நம்ம அபாண்டமாக சொல்ல முடியாது, வந்த தகவல் மட்டும் சொல்கிறேன். சில நடிகைகளுக்கு அவர் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து நான் கேட்டால் அவருடைய 2வது மனைவிக்கு அதை கொடுத்தாரு. 2வது மனைவியை ரகசியமாக அவர் வச்சுருந்தார். அதுக்காக தான் அந்த 3000 ரூபா எடுத்தார். ஆனால் வழக்கு புனையப்படும்போது புனையப்பட்ட வழக்கு தான் சொல்கிறாங்க. புனையப்பட்ட வழக்கில் வந்து கேட்டால் இந்த தொகை வந்து அவர் வந்து கொலை செய்த நபர்களுக்கு, லட்சுமிகாந்தனை கொலை செய்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து கதையை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ சில நேரங்களில் அந்தரங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தரங்கம் வந்து ஊமையாக இருக்க வரைக்கும் தான் அது அழகு. அது வந்து வெளியாயிடுச்சுன்னா அது அசிங்கமாயிரும். அப்படி தான் வந்து அதனால தான் அந்தரங்கம் ஊமையானது சொல்கிறாங்க. அது வெளியேறிச்சுன்னா அசிங்கமாயிரும்ல. அதனால் வந்து அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு அந்தரங்கமான விஷயத்து தான் இது. இந்த வந்து கட்டினா வந்து ஆமாம், இந்த பணம்ன்றது வந்து எப்படி சம்பாரிச்சாங்கன்றது ஒரு அவங்களுடைய அந்தரங்கமான விஷயம். ஆனால் அன்றைக்கி அது வெளியே சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம், ஒரு நெருக்கடி வந்து அவங்களுக்கு ஆயிடுச்சு. அதுக்கே இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லணும். அது அன்றைக்கி அவங்க எடுத்த முடிவு, சுச்சுவேஷன் தானே. அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு தான், அவங்க தானே ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்படி சொன்னால் ஒன்று சிறையிலேருந்து தப்பிக்கலாம், பணமும் கைக்கு வந்துடும் சொல்லியிருக்கலாம் யாராச்சும். ஒரே ஒரு பொய் தான், இதை சொன்னீங்கன்னா போதும், உங்கள் பணமும் கிடச்சிரும், உங்களுக்கு வழக்குலேருந்து நீங்கள் வந்து வெளியே போயிடலாம். இப்போ அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று கேட்டால், இந்த பணம் எப்படி வந்தது சொல்லுங்கள். அப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய அந்த நடிகை பிரமீளா இருக்காங்கள்ல, அவங்க கூட வந்து வழக்குலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் நான் விபச்சாரம் தான் பண்ணேன்னு சொல்லி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா. அதோட அவங்களுடைய கெரியர் முடிஞ்சிச்சு. நம்ம ஊரில் ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே சொன்ன பொய்யால் ஐடியா இருக்குது, அந்த மாதிரி பொய் சொல்கிற ஐடியா இருக்குதா? இப்போ ஒரு பொய்யால் வாழ்க்கையே போயிடுச்சு. அப்படி அதான் சொல்கிறேன்ல, அவங்க வந்து பொய்யாளன்னு கிடையாது, அது பொய்ன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, அவங்களுக்கு தான் தெரியும் அது பொய்யா மெய்யான்னு சொல்லிட்டு. ஏன்னா பணம், இவ்வளோ பணம் வந்து ஒரு நடிகைக்கிட்டே எப்படிங்க வந்து, ஆனால் அவங்க சிறுக சேர்த்துருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். அவங்க நடித்து தான் சேர்த்தாங்களா, இல்லை வந்து சம்பளம் வாங்கினாங்கன்னா? அல்ல, அந்த 40லேருந்தே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது தமிழ். 40லேருந்தே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. அன்றைக்கி இருந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்தே இவங்க வந்து அடிச்சாட்டையும், அப்போவே இந்த கதாநாயகனுடைய அடிச்சாட்டையும் சரி, தயாரிப்பாளருடைய அடிச்சாட்டையம்லாம் அப்போவே வந்து இவங்க அட்டகாசம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலே வந்து நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்குறாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம வந்து இருக்குது கடந்த காலத்தில். சில விஷயங்கள் பேசப்படுது, சில விஷயங்கள் பேசப்படல. ஆண்களுடைய ஆதிக்கம் வந்து அன்றைக்கும் இருந்திருக்கு, இன்றைக்கும் இருக்குது. ஓகே, சினிமாவில். அப்போது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறன்ற அந்த நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து நடிகைகளே கொண்டு வந்தது கிடையாது. நடிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காரணமாயிடுறாங்க. நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உனக்கு அடுத்த படத்தில் வாய்ப்பு,
அப்போ என்ன செய்வாங்க? நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக, என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது, வந்து ஏங்க அப்படியே ஏங்க பண்ணணும் சார்? ஆமாம், அந்த கேள்வி எல்லாரும் வைப்பாங்க தான். ஏங்க மானத்தோடு வாழ விட்டு ஏங்க இப்படி இந்த மாதிரி போய் வாழணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க அந்த இடத்துல கேட்டால், நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் நிற்கணும்னா, நம்ம வந்து ஒரு புகழ் பெறணும்னா இதெல்லாம் நம்ம இழக்கணும், இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்ற மாதிரி அப்படி நினைக்கிறாங்க. அதை நம்ம சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது, அவங்க எடுக்கிற முடிவு தான். இஷ்டப்படுறவன் வந்து பாடு, கஷ்டப்படுறவங்க பாடு. நம்ம எதுவும் நஷ்டப்படல. நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லுவாங்கன்னா அது தப்புன்னு சொல்லவும் வேணாம், அதை ஏளனப்படுத்தவும் வேணாம் நடிகையில். அவங்களோட முடிவு எடுக்கிறது தான். இப்போவும் இருக்காங்க, அவங்க இப்போவும் வந்து புகழ்பெற்ற நடிகை, பழம்பெரும் நடிகை இப்போவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒன்று இருக்குது, அவங்க மகள் இருக்கிறாங்க, எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் அன்னைக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து பல நடிகைகளுக்கு வந்து ஒரு பாடமாயிடுச்சு. அதனால தான் பல நடிகைகள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மிதமிஞ்சிய சொத்துக்களை அவங்க பேரில் வைக்காமல் இதை வந்து ஒரு ஒரு பாடமாக எடுத்துகிட்டு அவங்க மேலே வைக்காமல் என்ன செய்கிறான்னு கேட்டால், பதிக்கையும் வைக்க முடியாது, அவங்க மேலேயும் வைக்க முடியாது. இன்னொருத்தர் மேலே, யாராவது ஒருத்தர் மேலே வந்து ஒரு பினாமி பேரில், மேனேஜர் பேர்லையோ இல்லை வந்து சொந்தக்காரன் பேர்லையோ இல்லை வந்து அம்மா அப்பா பேர்லையோ இல்லை இப்படி அந்த பணத்தை வந்து அந்த ஷேர் பண்ணும்போது, அதை வந்து சேஃப்டி பண்ணும்போது அவன் அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து ஒரு முன்னுதாரணம். அதாவது கோடிக்கணக்கான பணத்தை யார் மேலேயும் போடாமல் வந்து அவங்களே பதுக்கி வச்சதுனால மாட்டிக்கிட்டாங்க சிக்கலில். இதில் இந்த மாதிரி சிக்கல் நம்ம வந்துடக்கூடாதுன்றதுக்காக பல நடிகைகள் என்ன செஞ்சுக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்தை வந்து ஒரு டம்மியாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் மேலே போடுறது, அல்லது மேனேஜர் மேலே போடுறது, இல்லை சொந்தக்காரங்க அம்மா அப்பா மேலே கூட பணத்தை போட்டு அம்மா அப்பாவே வந்து ஏமாத்தின கதைகள் கூட இருக்குது. ஏன் வந்து இப்போ பானுப்பிரியா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க சொந்த தம்பியை வந்து ஏமாற்றிட்டாரு, இவங்களுக்கு ஞாபக மறதி நோய் வந்தது, அவனுக்கு ரொம்ப வசதியாகிடுச்சு, மொத்த பணத்தை அடிச்சிட்டான், பானுப்பிரியா வந்து ஏமாற்றினான், அப்படி ஒரு தகவல் இருக்குது. மீடியாவில் வரக்கூடிய தகவல் சொல்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் இங்கே வந்து பெண்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய, பெண்களுக்கு வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை சேஃப்டி பண்ணுறதுக்கான வழிகள் தேவை. அந்த வழிகளை தேடி போகும்போது சில நேரங்களில் நஷ்டப்படுற நடிகைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் கூட ஒரு பாடமாக இருக்குது. மாலா சின்ஹா பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பலை. அவங்க வந்து ஒரு சவத்தை நம்பினாங்க, அதுக்குள்ளே பணத்தை கொட்டி மூடி வச்சாங்க. அதுவும் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பண்ண அந்த நான் சொன்னல பகை, வீட்டுக்குள்ளே பகை, நண்பர்களிடம் பகை, தொழிலில் பகை, இதெல்லாம் சேர்ந்து இந்த ரைடு விடுறதுக்கான காரணமாகவும் அமைஞ்சிடுச்சு. அதுவும் நீங்கள் 72 நடந்தது அந்த ரைடுலாம். அன்றைக்கி யாருடைய ஆட்சி உங்களுக்கே தெரியும், இந்திரா காந்தியோட ஆட்சி தானே அந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து இப்படியே நடந்திருக்கு. ஒரு பாலியல் தொழில் பண்ணி தான் சம்பாரிச்சோன்னு சொன்னாலும் அங்கே கருணை காட்டப்படலை, வந்து வழக்கு பதிவுப்பட்டு வழக்கு நீண்ட காலம் நடந்திருக்கு. ஆனால் அவங்களோட கெரியர் வந்து ஃபுல்லாக டோட்டலாக வந்து அந்த ஒரு வார்த்தையில் காலியாகிடுச்சு. இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாகிடுச்சு இது. அந்த வார்த்தை இன்றைக்கி அதை நினச்சி பார்த்தோன்னா இன்றைக்கி அந்த பாலியல்ன்ற அந்த விஷயந்தான் இன்றைக்கி எப்படி பேசப்படுது கேட்டால், அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு நாகரிகமான வார்த்தை பேசப்படுது, அவ்வளோதான். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.